விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆயிருக்காரு, பெரம்பூர் தொகுதியில் எம்எல்ஏ. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? வெற்றி பெற்றிருக்காரு, இந்த தொகுதியில் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள் நல்லது பண்ணால் எது வந்தாலும் பண்ணலாம், அவர் பண்ணணும். ஏன்னா நம்பி ஓட்டு போட்டு இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாம் நல்ல இதுவாக பண்ணணும்னு சொல்லிட்டா இன்னும் தொகுதிக்கு வரணும். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். வேறு விஷயம் என்னன்னாக்கா மற்றபடி அந்த தான் நீட்னஸ் தான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு. கார்பரேஷன் தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். வித்தின் 6 மந்த் டைம் கொடுங்க, பண்ணலன்னா கேளுங்க. அடுத்து ஒரு மாதத்துலேயே எதுவுமே கேட்கக்கூடாது. 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துலேயே கேட்டால் வேணும், இதுக்குள்ளேயே எல்லாம் பண்ணுற வர கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. ஜஸ்ட் 6 மந்த்து. இப்போது விஜய் அவர்கள் அந்த மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னலாம் நீங்கள் நேரடியாக சந்திக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்கும், அது இப்போ இல்லை, இல்லைனா இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குப்பா அப்படின்ட்டு என்ன பார்க்குறீங்க? இங்கே அடிப்படை வசதியும் நிறைய செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது. அடிப்படை வசதியாக இப்போ நம்ம தோழர்கள் செய்கிறாங்க, தளபதிங்க சின்ன தளபதிங்க செய்கிறாங்க. ஆனால் அவரும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஏரியாவை சுற்றி பார்த்தாருன்னா இன்னும் நிறைய பேர் எல்லாம் தெரியும். ஆட்டோ டிரைவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன கோரிக்கையெல்லாம் இருக்குது சார்? இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். சென்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ மீட்டர் போட்டு மாற்றி கொடுத்தா, ஏன்னா பெட்ரோல் விலை ஏகப்பட்டது ஏறி இருக்கு. அம்மா ஆட்சியில் கொடுக்கும்போது 47 ரூபா இருந்தது, இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து போடுறோம். எந்த மாற்றமும் இல்லை ஆட்டோ டிரைவர்களுக்கு. அது கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லை பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க எல்லாம். என்ன விஷயம்லாம் சரி செய்ய தொடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? மெயினான நம்ம பப்ளிக்கு இந்த ட்ரைனேஜ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்க, சுத்தபத்தம் பண்ணுறாங்க. அவர் சொல்லாமல் செஞ்சார் இந்த ஒன் ஷாப். அந்த ஒயின் ஷாப் விஷயம் நான் மூட போகிறேன் சொல்லியிருந்தா நிறைய பேர் ஓட்டு விழுந்திருக்காரு. அது சொல்லாமல் செஞ்சுருக்காரு. அதுவும் மூட போகிறேன்னு சொல்லல, இந்த கல்வி நிறுவனங்கள், வழித்தள தடங்கள் அந்த மாதிரி எழுத தான் மூடன்னு சொல்லியிருக்காரு. தவிர மொத்தமாக மூடணும் அவர் சொல்லலை. மொத்தமாக மூடன்னு சொன்னாங்க ஒரு டைமில் ஒருத்தவங்க, ஆனால் செய்யல அவங்க. ஆனால் இவர் சொல்லாமல் செஞ்சுருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அதே போல் இங்கே எதிர்கட்சிகள் விமர்சனம் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் விமர்சனம் வச்சுருந்தா இருப்பாங்க. நீங்கள் நல்லது செய்ய வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாங்க. ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு இது செய்வாங்க. அதெல்லாம் இவர் சமாளிப்பார். 3 மாதம்ன்றது 6 மாதத்தில் சமாளிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது சிஎம்மும் அவர் தான் கன்ஃபார்ம். அது ஓகேங்களா? இதுக்கு முன்ன கட்டாவாத இருந்தது. இப்போது நைட்லேயும் பகல்லையுமே கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது என்ன ஒன்றும் புரியல. அது இப்போ இவங்க ஆட்சி மாறினதுனால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு ஒன்றும் தெரியல. அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியல. மின்வெட்டு ஆளுங்க அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு நாள் வேலையை அவங்க செஞ்சாலே அந்த நோண்டி போகிறத 4 நாள் 5 நாள் தள்ளி போகிறது விட்டாலே அது கிளியர் ஆகும். இப்போது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்ல, இப்போ அதிகாரிகள் மாற்றம் நடக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம், அதே போல் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் பணியிட நீக்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தொடரும் நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ தொடக்க காலத்தில் மட்டும் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்க புதுசாக வந்ததுனால இவங்க அதை பண்ணணும்னு பண்ணுறாங்க. அது நடைமுறையில் மக்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சி சேர்ந்தவங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறாங்க. அது அவர் கையில் தான் இருக்குது, நம்ம அதை சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம ஆட்டோ சங்கத்திலேயே சொல்கிறேன், எஃப்சிபிசி அதெல்லாம் எல்லாமே ஏறி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாருனாக்கா அங்கே நாங்கள் இப்போ 650 ரூபா எஃப்சிபிசி, ஆனால் அவங்க வாங்குறது எங்கள் கையில் 5000 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாருனாக்கா இன்னும் அடுத்தடுத்து ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி அது ஒரு இது வரும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது அரசு திட்டங்கள் மூலமாக பொருளாதாரத்தை, மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன? ஆமாம், பெருக்கணும். அவங்க பசங்களோட படிப்புக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சீரமைச்சு பண்ணி கொடுத்தாருன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அது அவர் எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் நம்மளுக்கு. அதாவது மக்களோட இது என்னன்னு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு அது படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருக்கணும். பட்டதாரிங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அம்மா உணவகம் மறுபடியும் எல்லாத்தையும் சீரமைக்கணும் அப்படின்ட்டு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படி? இல்லை, இப்போ தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். முதல்ல அம்மா உணவகம் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட இப்போ தான் இங்கே வந்து பார்த்துருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். என்ன மாதிரியான உணவுகள் வந்து கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கீரை சாதம் இருக்குது, சாம்பார் சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டது தயிர் சாதமும் வச்சு சாம்பார் சாதமும் கருப்பில் சாதம். 3 வேளையுமே அம்மா உணவுமா இல்லை எப்பயாவது நீங்கள்? நான் வந்து வீட்டில் அங்கேருந்தே வரோம், ரெடிஸ்லேருந்து. அதனால் இங்கே வந்து பகலில் மட்டும் இங்கே சாப்பிட்றேன். ஓகே. இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துனால இங்கே தான் வேலை பார்க்குறேன். காலையில் மதியம் மாலையில் எப்படி இருக்குன்ட்டு யாராச்சும் வேறு யாராச்சும் கேட்டிங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். இட்லி எல்லாம் போடுறாங்க காலையில். நான் வரதுக்கு லேட் ஆகுது. காலையில் 7 மணிக்கெலாம் வந்தால் சாப்பிட்டுடலாம். அது மாதிரிலாம் இங்கே இல்லையே, நம்ம வர்றது லேட்டாக. அதனால் பகல் வண்டி. இப்போ அரசு தரப்புலேருந்து இந்த மாதிரி அம்மா உணவுகள் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப பெனிஃபிட்டு தான். இது எல்லாம் எவ்வளோ பேருக்கு இது இடம் இருக்குது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே தான் நாங்களாம் பார்த்தா கூட நாங்கள் சொல்லுவோம், 4 பேர்கிட்ட சொல்லுவோம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்தோம்னா சொல்லுவோம். ஒரு சில திட்டங்கள் வந்து அரசு முன்னாடி இருந்த அரசை வந்து செஞ்சதை வந்து மாற்றி அமைப்பாங்க, இல்லைன்னா தடுத்து நிறுத்துவாங்க. இவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அரசு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதை நிறுத்தி தான் வச்சுருந்துருக்காங்க ஸ்டாலின் இதில். இப்போ வந்து விஜய் வந்த பிறகு இந்த எல்லாம் புதுப்பிச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடம் தான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. பார்த்த பிறகு தான் அதுவும் சொல்ல முடியும். இப்போது ஒரு சில திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு, விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்கள் இப்போ இந்த அரசு மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? பலர் பல விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அவரோட கொள்கைப்படி நல்லபடியாக நடந்து தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? டெஃபினட்டாக பூர்த்தி செய்வார். நீண்ட காலமாக நீங்கள் வந்து இதெல்லாம் சரி செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்ன? அதுதான் இப்போ என்ன, இப்போ நடுத்தர மக்களுக்கு தேவையாற்றதை என்ன செய்யணுமோ அது செஞ்சாங்களே, அதுவே பெரிய விஷயந்தான். பெரும்பாலாமல் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த இது இலவசம் தேவையே இல்லைன்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. மகளிர்லாம் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு இலவசமாக தேவையில்லை, சீராக அமைச்சா போதும். இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இல்லாமல் மகளிருக்கு நல்ல ஒரு பயனுள்ள திட்டத்தை கொண்டு வந்து செஞ்சாருன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் வந்து மக்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, என்ன வந்து சரி செய்யணும்? அதாவது இப்போது கோடை காலம் இது, நீங்கள் மழை காலத்தில் வந்து வெள்ளம் நிற்கிறது சிக்கல் வந்து எப்பயுமே தொடர்ந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? தண்ணி அங்கங்கே நிற்கிறது இல்லை, அதே சீரமைச்சு நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் பண்ணாங்களே, அதே ஒரு நல்ல திட்டம் தானே. இந்த தொகுதியிலே அப்படி தான் இருக்குது. விஜய் வந்த பிறகு தான் இதுக்கு மேலே தான் ஒரு 3 மாதம் போன பிறகு தான் இது இன்னும் என்னென்ன இருக்குது, எப்படி செயல்படணும் அப்படின்னு அவருக்கே தானே தோணும். இப்போ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாற்றங்கள் நடக்குது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், அதே போல் முதலமைச்சரும் ஈடுபடுறதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை கொஞ்ச காலம் மட்டுமே இந்த செஞ்சுட்டு மறுபடியும் வழக்கம் போல் லஞ்சம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய? இந்த லஞ்சம் வாங்காத முதலே நிறுத்தினாங்கன்னா போதும். எங்கே போகிற இப்போ தான் போலீஸே இப்போ தான் வாங்குறாங்க. ஒயின் ஷாப் இதில் நிற்கிறாரு போலீஸு. நேற்று மாதிரி கூட பார்த்தேன். அவங்க வந்து அங்கேருந்து இப்போ ஜிபே பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதனால் நான் எதுவும் சொல்லலை. ஒயின் ஷாப் இதில் நிற்கிறாங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணி. அப்போ எதுக்கு நிற்கிறாரு அது லஞ்சம் வாங்குது. அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னா விஜய்க்கு நல்லா இதுக்கு மேலே 30 வருஷம்